திருவள்ளூர் மாவட்டம் சென்னீர்குப்பத்தில் பெய்த கனமழையால் சாலையில் கார் ஒன்று சிக்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சென்னீர்குப்பம் பகுதியில் மழைநீருடன் தேங்கிய கழிவுநீர் உட்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் கார் ஒன்று சிக்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதே போன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், அதே மாதிரி உள் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், அதே போன்று புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் பூவிருந்தவல்லி, சென்னீர்குப்பம், சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியது. இந்த கனமழையால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீருடன் கழிவுநீரானது வெள்ளம் போன்று தேங்கி காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக பூவிருந்தவல்லி, சென்னீர்குப்பம் பகுதிகளில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் 3 அடிக்கும் மேல் கழிவு நீருடைய மழை நீரும் தேங்கியுள்ளது. இதனால் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நீரில் சிக்கி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி உற்று வருகின்றனர். சர்வீஸ் சாலையில் மழையுடன் கூடிய கழிவு நீரும் தேங்கியிருப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாலும் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி உற்று வருகின்றனர். இதனால் அந்த கழிவு நீரையும் அதே போன்று அந்த மழை நீரையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டத்துடன் கோரிக்கையும் வைத்து வருகின்றனர்.